ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சைனா கிராஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கடல் பாசி இருக்கு இல்லையா? இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நோம்பு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு இதை ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா இது உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியை தரும். ஸோ வந்து இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து பால் திரிஞ்சு போயிடும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த புட்டிங் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அந்த ஸ்லைஸாக எடுக்கும்போது ஒன்றா அது வந்துட்டு டக்குன்னு உடஞ்சிரும், இல்லைனா குழஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் இல்லாமல் இப்போ என் கையில் இருக்கிறது பாருங்க எவ்வளோ பெரிய பீஸ். இவ்வளோ பெரிய பீஸ் நீங்கள் கட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உடையாமல் உங்களால் செய்ய முடியும். ஸோ இது எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பீஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி நம்ம 1/2 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு இதை நம்ம ஊற வைக்க கூடாது. அதுக்கு பதிலாக இதை வந்துட்டு சும்மா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணியில் நீங்கள் இதை ஊற வச்சிங்கன்னா போதும். தண்ணி ரொம்ப அதிகமாக நீங்கள் சேர்த்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய புட்டிங் வந்து குழஞ்சி போயிடும், உடஞ்சி நீங்கள் உங்களால் வந்துட்டு அதை ஸ்லைஸாக பீஸ் பண்ணி எடுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த அகரகரை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி உடைச்சிட்டு ஒரு 2 தடவை தண்ணியில் அலாசிக்கலாம். அலாசினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன டம்ளரில் 1 அல்லது ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணியை மட்டும் இதை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஊற வச்சு அந்த அகரகர் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதில் நான் இனி கொஞ்சமாக மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருந்தேன். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவு மட்டும் நான் தண்ணி சேர்த்திருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் 1 கிளாஸே சேர்த்தாலே போதும். 1.5 கிளாஸ் சேர்த்தாலுமே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாலை வந்துட்டு எப்பவுமே நம்ம சூடு பண்ற மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பால் பாத்தீங்கன்னா பொங்கி வருது இல்லையா? அவ்வளவுதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாலை இறக்கி வச்சிடலாம். பாலை இறக்குனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சா அந்த அகரகர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற வச்சோமோ அந்த பாத்திரத்துலேயே வச்சுட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கரைஞ்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா டக்குன்னு அது வந்துட்டு கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அகரகர் பாருங்க, அந்த திரியா அந்த தெரியாமல் நல்லா வந்துட்டு கரைஞ்சிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இதை இப்போ நம்ம சூடு பண்ணி இறக்கி வச்ச அந்த பாலில் உடனே வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பாலை வந்துட்டு கொதிக்க இந்த அகரகரை வந்துட்டு உருக்கி இதில் ஆட் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய இந்த பால் இருக்கு இல்லையா திரிஞ்சு போயிடும். ஸோ வந்துட்டு எப்போவுமே பாலை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அகரகரை இதில் ஆட் பண்ணணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் நீங்கள் என்ன ஃப்ளேவர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ரோஸ் மில்கோட அந்த எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ளேவர்ஸ் வேணுமோ இதில் ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலை காய்ச்சி இறக்கி வச்சுட்டு தான் நம்ம இந்த மிக்சிங் எல்லாமே பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இதை நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி பிளேட்லையோ இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் ஸ்லைஸ்